இந்த கார் கழுவிட்டு இருக்காரு, இவர் பேர் தான் சுப்பிரமணி. நல்ல மனுஷன். இந்த ட்ராவலில் இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். மொதல் விஷயம் கைண்ட்னஸ். இவர் முகம் சுழிச்சு நான் பார்க்கவே இல்லை இந்த 9 மணி நேரத்தில். ஹலோ. சொல்லுங்கள் சார். இந்த வந்துட்டுருக்கேன் சார், வந்துட்டுருக்கேன். நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரி. இந்த வரால இவ பேர் தான் கௌரி. ஆரம்பத்தில் விளையாட்டு பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் இவகிட்ட இருந்து நான் சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ட்ராவலில் இவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர். ஹலோ. கேப் புக் பண்ணியிருந்தாங்களா ப்ரோ? லொக்கேஷனில் இருக்கேன். அந்த வந்துட்டுருக்கேன் சார், பெட்ரோல் போட போனேன், வந்துட்டேன். இந்த பார்க்கிங் கிட்ட வந்துட்டேன் சார். வண்டி நம்பர் 2206. பார்த்துட்டேங்க. கை காட்டுறேன் பாருங்கள். சார் நான் தான். அண்ணா டிக்கி மட்டும் ஓப்பன் பண்ணுங்கண்ணா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏறுங்க, கிளம்பலாம். லாக் ஓப்பனில் தானே இருக்குது? ஓப்பனில் தான் சார் இருக்குது. ஹலோ. ஹலோ, நான் கேப் புக் பண்ணியிருந்தாங்களே, நான் லொக்கேஷனில் தான் நிற்கிறேன். நீங்கள் எங்கேண்ணா இருக்கீங்க? ஆமாம்மா, சாரை நான் பிக்கப் பண்ணிட்டேனே. இல்லைண்ணா, நீங்கள் பிக்கப் பண்ண வேண்டியது என்ன தான்? நான் ஹோட்டல் சார் உங்கள் கூட யாராவது வராங்களா? நான் உங்கள் வண்டி முன்னாடி தான் நிற்கிறேன். என்னம்மா குழப்புறீங்க? சார் யார் கூட வரலன்றாரு? அண்ணா, என் பேர் தான் கௌரி. என்னை பிக்கப் பண்ண தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வண்டி நம்பர் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. இல்லைம்மா, எனக்கு புக் பண்ணது ஒருத்தர் தான். அவரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இல்லைண்ணா, நல்லா பாருங்க, Excuse me. எனக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க. கேப் கம்பெனியில் புக் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தெர் இஸ் அ கன்ஃபியூஷன். நீங்கள் எதுக்கு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்ன? ஸோ இருங்கம்மா, நான் கம்பெனியில் கேட்டுக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், கேப் ஷேரிங்கில் போட்டிருக்கீங்களா? சுரேஷ், கேப் எதுவும் ஷேரிங்கில் போட்டிருக்கீங்களா? இங்கே ஒரு கன்ஃபியூஷன். என்ன சுரேஷ் இது? சொல்லியிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது புக் பண்ணியிருப்பேன்ல, இல்லை பஸ்லேயாவது வந்திருப்பேன். இப்போ ஷேரிங்கில் கேப் போட்டிருக்கீங்க. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம் சார். 2 பேருங்களா? ஓ சரி சரி சார். சார் சரி, என்னவோ வரேன். நீங்கள் ஏறுங்கம்மா. சாரிங்க சார், கம்பெனி ஷேரிங்கில் தான் போட்டிருக்காங்க. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஒரு நிமிஷம். நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். சரிங்க. நம்பர் 1, ட்ராவலில் காருக்குள்ளே சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. சரிங்க. நம்பர் 2, என்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. ம். நம்பர் 3, முக்கியமான விஷயம், நான் இப்போ ஆஃபீஸ் வேலையாக போயிட்டுருக்கேன். சில் பண்ணுற மனநிலையில் இல்லை. சரிங்க. நான் போய் சேர்றதுக்குள்ளே சில வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. சரிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்தால் போதும். சரிங்க சார். புரிஞ்சுதா? அண்ணா, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் வண்டி எடுங்க, கிளம்பலாம். அடுத்த 10 மணி நேரம் வீங்க கூட தானா? கடவுளை. அப்பா, கம்பெனி கேப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன். சேலம் நைட் ரீச் ஆயிடுவேன். நீ சாப்பிட்டியாப்பா? நான் இனிமேல் தான் சாப்பிடணும். சரிப்பா, நான் வந்துட்டு இருக்கேன். சேலம் வந்தது நான் கூப்பிட்றேன். நான் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கா? இருக்குமா. சரி, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கோங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கான், அது கேட்புமா? புதுசாக போட்டிருக்கான். அவன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு ஓ, இருக்கான். சினிமாவில் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? பரவாயில்லையே. இப்போதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது பாட்டு பண்ணால் எனக்கு அனுப்புவான். நான் கேட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவேன். நீங்களும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிம்மா, போடுங்க.
அண்ணா கொஞ்சம் இந்த பாட்டை நிறுத்துறீங்களா? தள்ள வலிக்குது. ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருக்கு. Could you please stop this nonsense? மிஸ்டர், பார்த்து பேசுங்க. ஹே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு பிடிக்கல. ஹலோ, நீங்கள் ஒன்றும் இந்த காரை ஆன் பண்ணல. கம்பெனிலேருந்து எனக்கும் தான் ஷேர் பண்ணியிருக்கு. அதே தான் நானும் சொல்கிறேன். இட்ஸ் அ ஷேர்ட் கேப். கொஞ்சம் கூட என் கன்சர்ன் கூட கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ் இல்லாமல். கொஞ்சம் நிறுத்துங்களேன். சிவிக் சென்ஸா? அது முதல்ல உங்களுக்கு இருக்கா? நீ என்னம்மா கூட கூட பேசிகிட்டு இருக்க? அப்புறம் இப்படி கத்துனா எப்படி நான் பேசுறதா அவர்கிட்ட? நான் கத்தலை, நீ தான் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் நடந்துக்கிற. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன தம்பி, ஒரு பாட்டு கேட்டதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நடந்துக்கிறா, பைத்தியம் மாதிரி. பாட்டான் கேட்க முடியல. அவள் சின்ன பொண்ணு தம்பி, அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் இருக்கா, அதுக்காக இப்படி கோவப்படலாமா? சரி இருங்க, நான் அவள்கிட்ட பேசி பார்க்குறேன். சரிங்களா? நீங்கள் வேணால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே பாட்டுக்கிட்டே வேலை பாருங்கள். சரி போய் பேசுங்க. சரி நான் பேசிட்டு வரேன். நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டீங்களா? ஏம்மா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் முசுறு மாதிரி தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்லம்மா. எதுக்குமா இப்படி தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க? நான் என்னென்ன பண்ணேன்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த ஆளு தான் காட்டுக்கு. அது சரிதாங்கம்மா, அந்த ஆளுக்கு ஏதோ வேலை ப்ரெஷருங்கிறான், ஏதோ இப்போ ப்ரெசன்டேஷன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்புல, அது ஏதோ பண்ணுமாம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம்லம்மா. உங்களால் என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா என் வேலை போயிடுமா, அதுக்காக தாம்மா சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குமா ப்ளீஸ். ஐயோ அண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம். சார் கிளம்பலாங்களா? கிளம்பலாம். ஒரு பாட்டு கேட்டதுக்காக நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்க கூடாது தான். ஆனால் இந்த பயணத்தோட சுவாரஸ்யமே இந்த சண்டையிலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. சார் ப்ளூடூத்து இப்போ வேணாண்ணா, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. சுத்தம் என்ன இல்லை, நிசப்தம்னு சொன்னேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அண்ணா, நான் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கவா? தாராளமாக திறந்துக்குமா. மிஸ்டர் நிஷாந்த் ரைட்? நீங்கள் எந்த பிரான்ச்? பெங்களூர். பெங்களூரில் எல்லாரும் பொதுவாக யூஸ்வலாக ஹாப்பினிங்காக இருப்பாங்க. நீங்கள் எப்படி? எப்படின்னா? இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ரூடாக. என்ன வேலை பார்க்க விட்றீங்களா? ஓ சாரி, யூ கேரியன். அண்ணா நீங்கள்? நம்ம இங்கே தான்மா, கோயம்புத்தூர் தான். உங்கள் கம்பெனி கான்ட்ராக்டில் தான் பொல போடிக்கிட்டு இருக்கு. நானும் இந்த கம்பெனியில் வேலையெல்லாம் பார்க்கலண்ணா. நானும் உங்களை மாதிரி தான் கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு ஃப்ரீலான்சர்ண்ணா. ஓஹோ, கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே நானும் கிளம்பிடுவேன். ஓ அப்படியா? ஃப்ரீலான்சரா? ஆமாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சாரி, நான் அப்படி பேசியிருக்கேன். இட்ஸ் ஓகே. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர். உங்கள் பிராண்டுக்கு தான் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ண வந்திருக்கேன். உங்கள் டீமு? சென்னை டீம் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ், நீங்கள் வாங்கின இந்த ஃபுட்டை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட முடியுமா? காருக்குள்ளே யாராவது ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாசியா மாதிரி, கொஞ்சம் ஒமட்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓ சாரி, 2 minutes, ஐ வில் ஃபினிஷ். ஆனால் லஞ்ச் சாப்பிட்ணும், ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க. பைபாஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நல்லாயிருக்கும். அண்ணா, நீங்கள் சாப்பிடல? இல்லைம்மா, எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது, அதான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். மதியத்துக்கு? மத்தியானத்துக்கு கொண்டு வந்திருக்கேம்மா, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே. அண்ணா, உங்கள் ஃபேமிலி? என் ஒய்ஃப் பேர் கங்காம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு.
பசங்க ஒரே ஒரு பையன்தான் இருந்தான், கோவிட்டில் இறந்துட்டாம்மா. ஐயோ சாரிண்ணா. பரவாயில்ல, அதை விடுமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு நான் அப்பா மட்டும்தான். அம்மா தவறி 3 வருஷம் ஆச்சு. ஓ, அண்ணா போலாமண்ணா? போகலாம் தம்பி. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா தம்பி? திருப்தியாக சாப்பிட்டு வச்சுண்ணா, கிளம்பலாம். ம், டைம் வேறு. போகலாமாம்மா? கிளம்பலாம். சார் ஆல்மோஸ்ட் டன் சார், முடிஞ்சு. ஷோர் சார், ஐ வில் டூ இட். அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, குறுக்க நாய் வந்து. நாய் குறுக்கால வந்துருச்சா? இருங்க நான் பார்க்குறேன். சார் அது ஒன்றும் இல்லை சார், டிஸ்டர்பன்ஸ். இருமா, நானும் வரேன். ஷோர் சார். என்னாச்சு? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே சார், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரி, உள்ளே உட்காருங்க, போகலாம். டென்ஷன்லாம் வண்டி ஓட்டுங்க, போகலாம். பார்த்து ஓட்டுங்கண்ணா. சாரி தம்பி, கவனிக்கல. அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. என்னப்பா, என்னாச்சு? நிறுத்துங்கண்ணா. என்னாச்சு நிஷான்? போச்சு, நாசமாக போச்சு. தம்பி என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் கோவமா போகிறாரு? எதுவும் பிரச்சனையா? ஏம்மா என்னாச்சு? இருங்க நான் பார்க்குறேன். லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சுண்ணா, அதான் டென்ஷன் ஆகிட்டு. டிஸ்பிளே போயிடுச்சா? இருங்க நான் வந்துட்டு பேசிட்டு வரேன். நிஷாந்த், அது ஓகே? ஐம் நாட் ஓகே. எல்லாம் நாசமாக போச்சு. டிஸ்பிளே தானே போச்சு, அதானே ப்ராப்ளம். மாற்றிக்கலாம். எப்படி? இந்த நடுக்காட்லையா? என்னாச்சு தம்பி? நீங்கள் அடித்த பிரேக்னால வாழ்க்கையே நாசமாக போச்சு. புரியல தம்பி. என் லேப்டாப் டிஸ்பிளே போச்சுண்ணா. நான் வேணும்னு பண்ணல தம்பி, ஏதோ நாய்க்கு. அது எனக்கு தெரியுதுண்ணா, வாங்க. நான் வேணும்னே பண்ணலம்மா. அண்ணா விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. அடுத்து ஆகிற வேலையை பார்ப்போம். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். நிஷாந்த், நிஷாந்த். என்ன? ஓவர் ரியாக்ஷன் பண்ணாத. இங்கே பக்கத்து சிட்டியில் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்காமா, அங்கே போய் பார்க்கலாம். வா, வந்து வண்டியிலே இரு. இப்போ எங்கேம்மா போகணும்? அண்ணா இந்த மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. என்னம்மா 45 கிலோமீட்டர் காட்டுது? சீக்கிரமாக போனாலும் அங்கே எந்த வேலையும் நடக்க போகிறதில்ல. அதனால் முதல்ல லேப்டாப் ரெடி பண்ணுவோம். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். தம்பி சாரி தம்பி. நீங்கள் எதுவும் பேசாதண்ணா, வண்டி எடுங்கண்ணா, ஆகிற வேலையை பார்ப்போம். ஹலோ படி, எங்கே இருக்க? ஓ அப்படியா? நான் இங்கே சேலத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. ஒரு லேப்டாப் அரேஞ்ச் பண்ண முடியுமா?
இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ. உன் லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோ. 3 days கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிடு. ஓகே? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஷோர். எஸ் சார், முடிச்சிட்றேன் சார், முடிச்சிடலாம். அப்படியா சார்? ஓகே சார். ஓகே சார். கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு 3 hours டிலே ஆகிருக்கான். தேங்க் காட் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அவ்வளோதான், இந்த பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம நிதானமாக யோசிச்சு பண்ணோம்னா சால்வ் ஆயிரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, யோசிக்கணும். தேங்க்ஸ். நிஷாந்த், இது டீ பிரேக் தானே, கொஞ்சம் பேசலாமா? ஷோர். பை த வே தேங்க்ஸ். நீ இல்லைனா லேப்டாப் கிடச்சிருக்காது, வேலை முடிஞ்சிருக்காது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, அதை விடு. அவரை கொஞ்சம் பாரு. நீ எரிஞ்சு விழுந்ததுலேருந்து அப்செட்டாகவே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீ அவரை அப்படி கத்திரிக்கூடாது. அவர் நமக்காக வண்டி ஓட்டிட்டு வராரு. பாவம் மனுஷன். நீங்கள் காரில் சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொன்னனால அவர் லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்காக வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. ஹீ இஸ் லாயல் டு ஹிஸ் டியூட்டி. நீயும் தான். பட் அவரோட வேலையை அவர் கைண்ட்னஸோடு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அக்ரெசிவாக பார்க்குறீங்க. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச்சிங் யுவர் டியூட்டி. உங்கள் 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? லைஃப்பில் எப்படியாவது ஒரு பெட்டர்மெண்ட்டை சேஸ் பண்ணுறது தான். ஸ்கூலில் ரேங்க் வாங்குற மாதிரி. தப்பு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளையும் அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஹர்ட் பண்ணிடுறோம். யூனோ சம்திங், இந்த உலகம் எதையோ பெட்டராக்க ட்ரை பண்ணுது. அதுக்காக தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஸ்டேட்டஸ். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. நம்மளை மோசமான மனநிலைமைக்கு கொண்டு போயிடுது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெட்டராக, அட்மோஸ்ட் குவாலிட்டியோட நான் ஹேண்டில் பண்ணுவேன்றது தான் பார்ப்பேன். என்றைக்கோ இருக்க ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி இருக்க ப்ரெசண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இன்னையோட ப்ரெசண்ட்டு தான் நம்மளோட ஃப்யூச்சரில் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குற பாஸ்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? லேப்டாப் போனால் பார்த்துக்கலாம். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் நிஷாந்த். போய் அவர்கிட்ட பேசு. மேக்கிங் கம்ஃபர்ட். அண்ணா, சொல்லுங்க தம்பி. இல்லை பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் தம்பி. தம்பி சாரிங்க தம்பி. பரவாயில்ல விடுங்கண்ணா, நானும் தேவையில்லாமல் உங்கள் மேலே கோவப்பட்டேன். சாரிண்ணா. பரவாயில்ல தம்பி. அண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க தம்பி. எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேப் டிரைவர் இருந்தார். 7 வருஷமாக அவரை நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவார். நான் உங்களோட ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படின்னா கோபமே படாமல் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? உங்களுக்கு எரிச்சலாக இல்லையா? நானும் உங்களை மாதிரி தான் தம்பி. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும்
கோவமா அக்ரெசிவா யார்கிட்டையும் பேசாத ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்த தம்பி. எனக்கு ஒரு பையன் இருந்தா தம்பி, கோவிடில் இறந்துட்டான். அவன் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டுறது, அவன்கிட்ட ஒரு அன்பாக 4 வார்த்தை கூட பேசினதில்ல. இன்றைக்கி அவன் கூட நான் பேசணும், அவன் கூட நான் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றேன். என்னால் இருக்க முடியாது. அப்போ விட்டது தம்பி. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எல்லாத்துக்கூடையும் எதுக்கு சண்டை போட்டு கோவப்பட்டு? அதனால் எல்லாத்தையும் அன்பாக இருந்துட்டு போவோமே. சாரிண்ணா. அதெல்லாம் விடுங்க தம்பி, நீங்கள் வாங்க நம்ம கிளம்புவோம். சொல்லு ஜார்ஜ். இன்னும் 2 மணி நேரம் வந்துடுவோம். ஹே, கம்பெனி ப்ரொவைட் பண்ண கேப்டா, ஷேரிங்கில் வரோம். வந்து சொல்கிறேன். இட்ஸ் ஓகே. என்ன கௌரி, உங்கள் டீம் ரீச் ஆகிட்டாங்க போல? யா. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வேலை எப்படி? உங்களோட ஜேடி என்ன இந்த கான்ஃபரன்ஸில்? வர்றா, வேலை முடிஞ்சதோ? முடிஞ்சு. யா, இட்ஸ் டன். அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். அட என்ன விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கிரியேட்டிவ் ஹெட், ஆன்சர்ஸ் ப்ரோக்ராம் கம்பெனி, எடிட்டர்னு சொல்லலாம். அதான் காரில் ஏர்லேருந்து தெரியுதே. நான் கேட்டது உங்களை பற்றி. நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்லாம் இல்லைங்க. வேலை, அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒர்க், ஈட், ஸ்லீப், இதுதான் என் சைக்கிள். ஃபேமிலி தம்பி ஊரில் இருக்காங்களா? அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க தம்பி? என் கம்பெனி தான் சார் இப்போதைக்கு என் உலகம், என் ஃபேமிலி எல்லாம். எங்கள் அம்மா அப்பா 2004 சுனாமியில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். சாப்பாட்டிலேருந்து போடுற துணியிலேருந்து படித்த படிப்பு வரைக்கும் எல்லாமே டொனேஷன் தான். பெருசாக ஃபேமிலி உருவாக்கணும்லாம் யோசிச்சதில்லை. எனக்கு அந்த தேவையும் இல்லை. இப்போதைக்கு என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்னோடய நம்பிக்கையும் சில நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் தான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க தம்பி. மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா லைஃப்பில் ஒரு ஒர்க் கிடைக்கும். பண்ணலாம் சார். பண்ணுவார். என்ன கௌரி, கலாய்க்கிறீங்களா? எனி இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி? ரொம்ப நோண்டாதீங்க கௌரி, என்கிட்ட அப்படிலாம் எந்த கதையும் இல்லை. என்னை பற்றி கேட்டிங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் டர்ன், சொல்லுங்கள் கௌரி. ஓகே சொல்கிறேன். இப்போதைக்கு நான், என் அப்பா, அவ்வளோதான். என் ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்தான், ஆனால் இப்போ இல்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சு. நானும் உங்களை மாதிரி தான் ஒர்க்குன்னு இருக்க மாதிரி ஃபேமிலின்னு இருந்தேன். மேரேஜ்க்கு அப்புறம் என் ஃபுல் ப்ரையாரிட்டி அவனாக தான் இருந்தான். ஆனால் ஒரு மெடிக்கல் இஷ்யூ, என்னால் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நான் அதுக்கு மேலே என் பேஷனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கெலாம் அமௌண்ட் வேணும்ல, அதுக்கு தான் இந்த ஒர்க்கெல்லாம். எனக்கு இதெல்லாம் தெரியாது தம்பி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். கஸ்டமரை பிக்கப் பண்ணோம், ட்ராப் பண்ணோம், டிராஃபிக்கு, சர்வீஸு, ஸ்பீட் லிமிட்டு, எஃப்சி, அவ்வளோதான். இப்படியே பொழப்பு ஓடிருச்சு. 21 வருஷமாக இப்படியே ஓடிருச்சு. அம்மா கௌரி, ஊர் வந்துருச்சு, வழி சொல்லுங்கள். சரிம்மா, மார்னிங் ரெடியாக இருங்க. மார்னிங் வந்துடுறேன். சாரை சேஃபாக விட்டுருங்க. அப்புறம் சுப்பிரமணி சார், சொல்லுங்கள் தம்பி. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக தாராளமாக எடுங்க தம்பி. இப்போல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது தம்பி. அதான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த முறை நான் கோயம்புத்தூர் வரலான்னு நினைக்கிறேன். ஓ, தாராளமாக வாங்க தம்பி. இப்போ ஊட்டி, கோத்தகிரி, ஆனைக்கட்டி, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன். என்ன சார்
பிஸ்னஸ் பிடிக்கிறீங்களா? அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன் உங்கள் வீட்டில் கூட மாட்டிங்களா? ஓ, தாராளமாக வாங்க. அப்புறம் சார், சொல்லுங்க நான் தம்பி. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. இது வரைக்கும் நான் இதை யார்ட்டையும் கேட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. நான் உங்களை அண்ணன்னு கூப்பிடலாமா? நான் எதுவும் தப்பாக கேட்டேனா? அண்ணன், இனிமேல் அப்படியே கூப்பிடுங்க தம்பி. சரிண்ணா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வண்டியை விடுங்க. இதோ கிளம்பிடலாம்.